ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ சிறை படம் எப்போ வந்துச்சு? அதாவது டிசம்பர் மந்த்தில் வந்துச்சு இந்த படம். ஸோ டிசம்பர் மந்த்தில் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ ரிவ்யூ வந்திருக்கீங்களா? ஸோ ஏன் முன்னாடியே போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே போடலாம் தான் இருந்தேன். பட் ஒரு சில காரணங்களால் முன்னாடியே போட முடியல. ஸோ இப்போ எதுக்காக போடுறீங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ ஏன் போடுறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு சிறை படத்தை பற்றி ரிவ்யூ போடுங்க, சிறை படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க இந்த சேனலில் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சிறை மூவி எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து போலீஸா இருக்காரு. அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முஸ்லீம் பையன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கான். சோ அவனை வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி எதனா கோர்ட்டு கூட்டு போற மாதிரி இருக்கும். சோ அந்த வகையில கோர்ட்டு கூட்டு போகும்போது அதாவது ஹீரோவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பையன் பழக்கமானதுக்கு அப்புறமா இவன்ட்ட இருக்கிற என்ன பிரச்சனை, அதாவது இவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா இருக்கான். சோ இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவனு கேட்கும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கதையெல்லாம் சொல்றான். சோ அதை கேட்கும்போது ரைட் இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கான ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட கதை. இந்த படத்தோட பிளாட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நானும் வந்து ஆரம்பத்துல பார்க்கும்போது இதெல்லாம் கட்டுக்கதையா தான் இருக்கும் இவன் சொல்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் போனுச்சு. பட் படம் போக போக உண்மையிலுமே இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான எடுத்திருந்தாங்க. சோ படத்துல நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஒரு படம் வந்து 2.5 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது நெகட்டிவ் சொல்லலாம். பட் இந்த படமே வந்து 2 மணி நேரம் அப்படின்றதுனால நெகட்டிவ் இல்லாம படம் வந்து நீட்டா போனுச்சு. சீக்கிரமா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிப் ஆகாம படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. அதுவும் லாஸ்ட் சீன்ல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து சூப்பரா நடிச்சிருந்தான். அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல், அவனுக்கும் அவனுடைய லவ்வருக்கு இருக்கக்கூடிய அந்த காதல்லாம் ரொம்பவே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நீட்டா எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த சாங் அந்த பேக்ரவுண்ட்ல வர பிஜிஎம் எல்லாமே மியூசிக் டைரக்டர் ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டாரு. சோ டைரக்டர் யாருன்னு தெரியல. பட் டைரக்டர் வந்து ஒரு ஹேட்ஸ் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பரான செதுக்கி இருக்காரு. சோ இந்த படத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாய்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய கேஸ் வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கறனால அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கலாம். சோ ஜனநாயகன் படத்தோட கேஸ் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சோ ஏன் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு கேஸ் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சோ இது மாதிரி நடக்குது நிறைய கோர்ட்ல நிறைய போலீஸ் ஆபீசர் முன்னாடி எல்லாம் நடக்குது. அவங்க எல்லாம் நினைச்சு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்லவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா திருந்திரலாம். அதாவது அவன் நல்லவன் தான். பட் இருந்தாலும் அவன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை நல்லவனா திருப்பி வந்து வெளியில அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் எனக்கு தோணுச்சு. சோ அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. சோ சூப்பரா இருந்துச்சு. சோ ஜனநாயகன் படத்தை சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சோ பட் அப்படி நடந்திருக்கலாம் அந்த படத்துக்கு அதை வச்சு சொன்னேன். சோ அந்த வகையில படத்தை சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்ச ஸ்டார் காஸ்ட் ஆக்டர் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சோ ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே போட்டு லவ்வாலாம் போட்டு குழப்பாம நீட்டா இவங்க ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டான கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்னா கன் லோட் பண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா முஸ்லிம்ங்கறனால கன் லோட் பண்ணி வச்சிருப்பாரு அந்த ஒரு போலீஸ் ஆபீசர். சோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னதெல்லாம் வேற லெவல் தான் சொல்லணும். சோ நானும் தான்டா முஸ்லீம், எனக்காக வந்து நீ வந்து புல்லட் லோட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு சீன்லாம். சோ செம்மையா எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய லவ், இந்த முஸ்லீம் பையன் சோ இவனுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற லவ் அதுவும் வந்து சூப்பராவே கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவும் போட்டு குழப்பாம ரொம்பவும் போட்டு இழுக்காம நீட்டான ஒரு 2-3 சாங் வச்சு நீட்டான கொண்டு வந்திருந்தாங்க. சோ அந்த வகையில படம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ ரிவ்யூ போட சொன்ன நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ அந்த வகையில ரிவ்யூ போட்டாச்சு. உன்னோட தாட்ஸ் என்னன்றத கமெண்ட்ல சொல்லி நண்பா. சோ மொத்தத்துல இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. சோ ஒரு வாட்டி போயிட்டு தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்திருப்பீங்க. சோ அதனால ஓடிடில போய் பாருங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். ஓகேங்களா? சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த சிறை படம் பாத்துட்டீங்களா? இந்த ஒரு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ், மூவிஸ் ரிவ்யூ அண்ட் மூவிஸ் டீகோடிங் அண்ட் சாங் டீகோடிங் பத்தினா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.